ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது திருச்சி மாநகரில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான கோவில்களில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரிசையாக வந்துகிட்ருக்கோம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவில் கிடையாது. ஆனால் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது. ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோவில் தான் இது. 2500 ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவில். காட்டை திருத்தி இந்த கோவில் அமைக்கப்பட்ட தலத்தினால இது காட்டழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவிலாக அமைஞ்சிருக்காங்க. நரசிம்மர் அவதாரத்தில், அதாவது சிங்க ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. தலவிருட்சம் வன்னி மரமாக இருக்குது. கர்ப்பகிரகத்தில் 8 அடி உயரத்தில் லட்சுமி தேவியோ இடது தொடையில் அமர்ந்த மாதிரி கோலத்தில் நமக்கு அமர்ந்திருக்காரு. நாங்கள் போனப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்ம லைன் ஃபார்ம் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. 1 ஹவர் நாங்கள் நின்று தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ லைன் ஃபார்மிங் இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உத்தமர் கோவில். இது 108 திவ்ய தேசங்களில் 3வது திருத்தலமாக இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 தேவர்களும் அருளக்கூடிய தலமாக இந்த கோவில் இருக்குது. அதனால தான் இந்த கோவிலுக்கு உத்தமர் கோவில்னு பேர் பெற்றது. இந்த கோவிலில் சிவன் பிச்சாடனராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்ற தலம்னால இந்த கோவிலுக்கு பிச்சாண்டார் கோவில் என்ற பேரும் இன்னொரு பேரும் இருக்குது. மும்மூர்த்திகள் தம்பதி சமேதராக இருப்பதால் திருமங்கை ஆழ்வார் இதற்கு உத்தமர் கோவில் அப்படின்ட்டு பெயர் வச்சார். தம்பதியர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா குடும்பம் வந்து சிறக்கும். இங்கேயும் நமக்கு லைன் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம போயிட்டுருந்தோம். இதில் நமக்கு வந்து 10 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாரி நமக்கு வச்சுருந்தாங்க சாதாரண தரிசனத்திலேயே. இதில் முத்தங்கி சாத்தி தான் நமக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு. 1 மந்த்துக்கு முத்தங்கி சேவைங்கிறதுனால நம்மள்ட்ட அது 10 ரூபா இது பண்ணாங்க. அடுத்தது நம்ம மற்றபடி போனோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம தரிசனம் பார்க்கலாம். இது பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவில். ஏன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 தேவர்களுமே இந்த கோவிலில் தனித்தனி பிரகாரத்தில் மூலஸ்தானத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதில் பிரம்மாவுக்கென்று தனியாக திருச்சியில் தனியாகவே ஒரு கோவில் இருக்குது. ஆனால் இந்த மூலஸ்தானத்தில் பிரம்மாவுக்கென்று ஒரு பெரிய கோவிலாகவே வடிவமைச்சிருக்கிறது இன்னும் சிறப்பு. இங்கே வந்து இந்து தெய்வமும் அப்புறம் நமக்கு பெருமாள், அந்த தெய்வங்களும் இந்து வைணவம் எல்லா சமயங்களும் சேர்ந்த ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே லிங்கத்திலேயே பாலலிங்கமும் 2 இரட்டை விநாயகரும் சேர்ந்த மாதிரி அமைச்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இங்கே வந்து அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கும். என எல்லா விதமான குரு, தேவகுரு, அசுர குரு, பிரம்ம குரு, சக்தி குரு, ஞான குருன்னு எல்லா குருக்களுமே சேர்ந்து இந்த கோவிலில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இங்கே நம்ம நவக்கிரக தோஷங்கள் உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டால் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இதில் நம்ம வெளிப்பிரகாரத்தில் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நமக்கு தனித்தனியாகவே லிங்கம் வந்து நிறையா இடத்துல வந்து நமக்கு அமைச்சிருக்கிறது இன்னும் சிறப்பு. கிருஷ்ணர் சிலைகளையும் தனியாக அமைச்சிருக்காங்க. இந்த குட்டி நந்தி பகவானை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதில் மணியை போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இங்கே தீரா குட்டி வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தால். இந்த லிங்கங்கள்லேயே பலவிதமான லிங்கங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே தனித்தனி லிங்கங்கள் வந்து அமைச்சிருக்கிறது இன்னும் சிறப்பு. பெருமாளுடைய சேர்ந்து சிவனும் வந்து காட்சி கொடுக்குறாரு. பிரம்மனுக்கென்று தனி சன்னதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உற்சவர் முன்னாடியே நமக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மாவுக்கென்று தனி சிலைகள். தாயாரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் வரலாம். இங்கே வந்து அனைத்து மத கடவுள்களும் இருந்த ஒரே தலம் வந்து இந்த கோவில். இதோட கண்டினியூஷனாக 108 திவ்ய தேசங்களை நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.